இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது ஒரு A4 சைஸ் பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு சார்ட்டு, அப்புறம் நார்மல் HB பென்சில், எரேசர் அண்ட் ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம சிம்பிளாக அந்த டிராயிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வரையக்கூடிய இந்த டிராயிங் இந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பேப்பருக்குள்ளே எந்த அளவுக்கு வரும், எந்த ஆங்கிளில் வரைஞ்சால் அந்த ஃபுல் சைஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுல் வியூ கிடைக்கும். இந்த ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆக்சுவலாகவே லேண்ட்ஸ்கேப் வியூ தான். ஸோ லேண்ட்ஸ்கேப் வியூலேயே இதை வரைய முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு முக்கியமான 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஹெலிகாப்டருடைய பாடி, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் இந்த ஹெலிகாப்டரோட டைல், மூணாவது ஆப்ஜெக்ட் இந்த ஹெலிகாப்டரோட ரோட்டர். ஸோ இந்த 3மே நம்ம வச்சுருக்க பேப்பரில் அது வந்து ஃபிட் ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம வச்சுருக்க பென்சிலால் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக எல்லா ஆப்ஜெக்ட்டும் இதுக்குள்ளே வர மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். சும்மா ரஃப்பாக கொடுத்தா தான் நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஆப்ஜெக்டுடைய ஒன்று எப்படி இதுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ணியாச்சு. இதில் நமக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டும் உள்ளே வர மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பால் பாயிண்ட் பென்னால் ஃபேர் டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எனக்கு ஓரளவு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால் நான் ஸ்ட்ரைட்டாகவே பால் பாயிண்ட் பெனில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் அதை பென்சில்லையே செய்ய ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இன்கேஸ் ஏதாவது ஒரு தப்பாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். பால் பாயிண்ட் பெனில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. டோட்டலாக நம்ம பண்ண டிராயிங் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். கடைசி நேரத்தில் கூட அந்த தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல வந்து தப்பு நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு 0.7 நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நீடில் இருக்கக்கூடிய மைக்ரோடிக் பென்சிலை வச்சு நீங்கள் அதை பண்ணிங்க அப்படின்னா எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 0.7 யூஸ் பண்ணுங்கள். 0.5 வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ரோக் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ட்ராயிங் பண்ணுற அந்த இதே போயிடும், இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ 0.7 அது அண்ட் அபவ் அது வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ப்ரோக் ஆகிற இது குறையும். பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸை யூஸ் பண்ணி எதையும் ட்ராயிங் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேசிக் திங்ஸ், நார்மல் ஒரு A4 சைஸ் பேப்பர், நார்மல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சில், எரேசர், பென், இதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுலேயும் நம்மளால் ரியலிஸ்டிக்கான ஒரு டிராயிங்கை பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு டிராயிங் கரெக்டாக வரலை அப்படின்னா அது கரெக்டாக வர வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வரலன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும், நாளைக்கு வரலன்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக வரும். பட் வராமல் மட்டும் இருக்காது. நீங்கள் ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே டிராயிங்கை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட் டிராயிங்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு டிராயிங்குள்ளே இருக்கக்கூடிய டெப்த்து வந்து இன்னொரு டிராயிங் வரையும் போது தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான டிராயிங்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் போர்ட்ரேட்டை விட ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு ஹவுஸ், ஒரு ட்ரீ, அது மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சேர், ஒரு ஸ்டூல், அது மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு 10 டிராயிங், ஒரு 10 போர்ட்ரேட் வரைகிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஜெக்டை வந்து சிம்பிளாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஹேண்ட் வந்து கரெக்டாக அதில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிராயிங் இயல்பாகவே வரும். இந்த ஹெலிகாப்டர் டிராயிங்ஸ்லேயும் நிறையா அந்த டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக 2D ஆங்கிளில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம அதில் ஷேட் கொடுக்க நமக்கு அந்த 2D டிராயிங்ஸ்லேருந்து 3D டிராயிங்ஸாக மாறுறது நமக்கு நல்லாவே தெரியும்.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வரையும்போது என்னடா அதில் இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்ட்டு நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ட்ராயிங் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா அவுட்லைன் போடுவாங்க. அந்த அவுட்லைன் வந்து திருப்தியாக இருக்காது. உடனே அதை கிழிச்சு போட்டுருவாங்க, இல்லை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அதில் என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். எந்த இடத்துல கரெக்ட் பண்ணால் அது வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் புரிய வரும். ஸோ பாதி பாதியிலே வரைஞ்சிட்டு போடுறதுனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் கலரிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட அவுட்லைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவுட்லைன் தான் ஒரு ட்ராயிங்கை வந்து டிஃபைன் பண்ணுது. கலரிங் வந்து நம்ம அதில் பண்ணியிருக்க தப்பை வந்து மறைச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறோம், வாட்டர் கலர், போஸ்டர் கலர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம அதில் போகிறதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் அவுட்லைன் ட்ராயிங்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் வந்து நான் கண்டினியூஸாக பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு இந்த ட்ராயிங் பண்ணி முடிக்கிறதுக்கு. பட் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது கண்டினியூஸாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வரையலாம். இந்த ட்ராயிங்னு இல்லை, எந்த ட்ராயிங்குமே ஒரு 10 மினிட்ஸ் அல்லது ஒரு 15 மினிட்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேப் விட்டு திருப்பி வந்து அந்த ட்ராயிங் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அனலைஸ் ஆகும். அது மாதிரி எனக்கு நிறையா தடவை ஆகிருக்கு. ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, ட்ராயிங்கை வந்து கண்டினியூஸாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நம்ம பண்ணுற தப்பு நமக்கே தெரியாது. அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட் வே. உங்களுக்கு கண்டிப்பாக அதில் உங்களை நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குவீங்க. பேசிக்காகவே எனக்கு இந்த ஹெலிகாப்டர்ஸ், ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் வந்து வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இந்த ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர். இதை சாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கூட MI-17 சாப்பர் அப்படிங்கிற பேரில் இது வந்து ஒரு ரஷ்யன் டிசைன். அதை பேஸ் பண்ணி இப்போ நிறைய சாப்பர்ஸ் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குது, சர்வேயிங்கில் இருக்குது. இதோடைய அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 36 ஆர்ம்டு சோல்ஜர்ஸை வந்து கேரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, மேக்ஸிமம் 5000 கிலோகிராம் வரைக்கும் கார்கோ கேரி பண்ணக்கூடியது. இது கார்கோ மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆர்ம்டு திங்ஸையும் கேரி பண்ண முடியும். லைக் மிசைல்ஸ், ராக்கெட்ஸ், மிஷின் கன்ஸ், இது மாதிரியான விஷயங்களையும் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து எல்லா கிளைமேட்லேயும் இதால் சர்வை பண்ண முடியும். -50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதால் வந்து சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இதுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் இன்ஜின், அதாவது ஒரு 2500 ஹார்ஸ் பவர் உடைய பவர்ஃபுல் இன்ஜின் இருக்குது. இந்த 5000 கிலோகிராம்ஸ் கார்கோவையும் அதை எடுத்துக்கிட்டு ஒரு 275 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு 20,000 ஃபீட் உயரத்தில் மேக்ஸிமம் 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகக்கூடியது. அப்போனா அதோடைய பவர் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்து கூட இது வந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ் சாப்பரு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் உலகம் ஃபுல்லாக இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாப்பராக வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் திங்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். இதை கலர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் விரைவில் வந்து அடுத்த ஒரு ட்ராயிங்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.